சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல ஷெல் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட லைன் கேட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு பாடி ஹாரர் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. ஒரு பியூட்டி கம்பெனியை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு முன்னாள் நடிகையை காட்டுறாங்க. இவங்க ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஏகப்பட்ட ஆடிஷன் அப்படிங்கிறதையும் போயிட்டு இருக்காங்க. பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பியூட்டிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கு. இதனால இந்த நடிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி கம்பெனிக்கு போயிட்டு தங்களை அழகுபடுத்த சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவங்களும் ஷெல் அப்படிங்கிற ஒரு பியூட்டி கம்பெனிக்கு போறாங்க. தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்கிறாங்க. சோ இதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, சோ அந்த பியூட்டி கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் வருது, அந்த சைடு எஃபெக்ட்னால இவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தினுடைய வீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் பட பாணியில இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. குறிப்பா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹாரர் காட்சிகள் ரொம்ப கொடூரமாகவும் பார்க்கவே ரொம்ப அருவருப்பாகவும் அந்த அளவுக்கு பயங்கர பயமுறுத்தக்கூடிய வகையில் எடுத்திருப்பாங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் இரண்டாம் பாதியில வரக்கூடிய அந்த பாடி ஹாரர் காட்சிகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திகிலூட்டக்கூடிய வகையில பார்க்கிறவங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த பாடி ஹாரர் காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய நடிகை, சோ ஒரு நடிகை அவங்களுடைய ஏக்கம் எப்படி இருக்கும், சோ அவங்களுடைய பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பின் மூலமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, சோ ஒரு பியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பெண்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க அப்படின்னு காட்டின விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அந்த பியூட்டி கம்பெனி இருக்கு இல்லையா, சோ அவங்க பண்ற அந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த நடிகை என்ன விஷயங்கள் பண்றாங்க, சோ அவங்க அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வேகம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. சோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் மற்ற படங்கள்ல பார்த்து பழகப்பட்ட காட்சிகளா தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. பெரிய பரபரப்பு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த மசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.